ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மீனோட ஒட்டுற மாதிரி பெரட்டி வச்சுக்கிறலாம். எந்த மீனில் வேணாலும் இந்த ரெசிபியை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற மீன் துண்டுகளை எண்ணெயில சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இந்த மீனை நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடும் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இந்த மீனை திரும்பவும் நம்ம மசாலால வேக வைக்க போறோம். அப்பதான் மசாலா மீன்ல இறங்கி மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். 2 பக்கமும் 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 1 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கிறலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிறலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் அளவு தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தேங்காய் பால் தான் இந்த டிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கிறலாம். மீனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கிறலாம். பெரட்டினதுக்கு அப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது ஏற்கனவே வெந்த மீனுன்றனால மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன். ஆஹா, தொக்கு நல்லா சூப்பரா இருக்குது. தண்ணி அதிகமா இருந்தா கொஞ்சம் வத்த விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.